தாவேகா தலைவருமான விஜய், நடிகர் விஜய், இதெல்லாமே ஒன்று தான். இவங்களுக்கு மட்டும் என்னங்க, இவங்கள போய் நம்ம பார்க்குறதுக்கு என்ன வேணும்னு நான் கேட்குறேன். அதுவும் பச்சை குழந்தைங்கள தூக்கிட்டு போய் நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? குழந்தைங்கள வீட்டில் சொந்தக்காரவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட விட்டுட்டு உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் அவங்கள பார்க்கலாம். இவ்வளவு பெரிய கும்பலில் மாட்டிட்டு 2 குழந்தை, ஒரு அம்மா இறந்துருக்காங்க. ஒரு ஒரு அப்பா ஒரு பையனை இழந்து அவர் அழுதா அவங்க மனைவி தாங்க மாட்டாங்களாம். அதனால் அவர் அழுவையை கம்மி பண்ணியிருக்காரு. அவர் அழுவுறாரு, ஆனால் அழுவையை கம்மியாக நான் அழுகுறேங்க. என் பிள்ளைய தூக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் அப்படி அப்படி. ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அழுதுகிட்டு சொல்கிறாரு. ரிப்போர்ட்டர் செய்தி சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒரு குழந்தை கீழே படுத்துருக்கு, அங்கிள் அப்படின்னு கூப்பிடுது. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பக்கத்தில் ஒருத்தவங்க என்னை காப்பாற்றுங்க, மூச்சு விட முடியல அப்படின்னு வண்டி மேலே விழுந்திருக்கு. இது அவர் இந்த குழந்தைய சொல்கிறாரு, என்னுடைய புள்ள மாதிரி அந்த குழந்தை அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவர் அழுது பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு குழந்தைங்க, இந்த கர்ப்பமாக இருக்கவங்கெல்லாம் போகணுமா? ஆம்பளைங்க போகிறாங்க, சரி. பொம்பளைங்க குழந்தைங்க இல்லைங்க, பெரிய பெரிய பிள்ளைங்களை விட்டுட்டு போவாங்க, அது வேறு விஷயம். எல்லா கூட்டத்துக்குமே போயிருக்காங்க. திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இதே நாம் தமிழராகட்டும், எல்லா கூட்டத்துக்குமே எல்லா பொம்பளைங்களும் போயிருக்காங்க. ஆனால் கர்ப்பமாக இருக்கவங்களும் குழந்தைய வச்சுட்டோம். ஏங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஏங்க இப்படி மாட்டி அநியாயமாக நினச்சி பார்த்துருப்பீங்களா? நினச்சி பார்த்துருப்பீங்களா? நான் விஜய் ஆகட்டும், எந்த அரசியல்வாதி ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் என்னங்க 2 கொம்பு அங்கே நீட்டிகிட்ருக்கு அவங்கள நம்ம பார்க்க போகிறதுக்கு. ஒரு கோவிலுக்கு போனால் கூட கும்பலில் குழந்தைங்களையும் கர்ப்பமாக இருக்கவங்களையும் வர வேண்டான்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க? அங்கே நெரிச்சல் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் பேசுகிறாங்க, அங்கே நீங்கள் நடிகர் விஜயை பார்க்குறதுக்கு, நான் விஜயை பார்க்குறதுக்குன்னு சொல்ல நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாங்க, தப்பாக யாரும் நினைக்க வேண்டாம். நடிகர் விஜயை பார்க்குறதுக்காக தான் குழந்தைங்க, அதாவது ஓட்டே இல்லாத குழந்தைங்க எல்லாருமே போயிருக்காங்க. எதுக்காக போகணும்? என்ன நடக்கும் நம்மளுக்கு அவங்கள பார்த்தா? புரியலங்க. கோவிலுக்குள்ளே திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமிக்கு போய் நான்லாம் மாட்டியிருக்கேன். மழை பெய்யுது, கரண்ட்டு கட்டு, குளிர், ஒன்றுமே செய்யவே முடியலங்க, செத்தங்க.